ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். அரசாணிப்பாலை ஸ்ரீ வேங்கடாத்திர சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு கவி பெருமாளுக்கு சமுத்திரத்திலேருந்து 2 ரத்தனங்கள் கிடைச்சிது அப்படின்னு அவர் பாடினார். அந்த 2ல் ஒரு ரத்தனம் ரொம்ப கடினமானது, அதுதான் கௌஸ்துப ரத்தனம். அது என்னது அப்படின்னா ஜீவாத்மாவாகிய நம்மளாம் ரொம்ப கடினமானவா. இன்னொரு ரத்தனமும் கிடச்சிதான், அது ரொம்ப மென்மையான ரத்தனம், லக்ஷ்மி ஆகிய ஸ்ரீரத்தனம். கடினமாக இருக்கிற இந்த கௌசுப ரத்தனத்தை பட்டத்தீட்டவே முடியல அப்படிங்கிறது. முடியாதே, நம்ம முன்னும் பெருமாள்கிட்டே போக மாட்டோமே, நம்மளை பட்டத்தீட்டவே முடியாதே அப்படிங்கிறார் அந்த கவி. மிருதுவாக இருக்கிற மகாலட்சுமியை அழைச்சி நம்ம ஆண்டாள் ஒன் ஹிருதயமும் எங்களை மாதிரி கல்லாயிடுதா அப்படின்னு கேட்குறாளாம். கதவை திறக்காம வெளியிலேயே எங்களை நிறுத்தி வச்சிருக்கியேம்மா, நீ யார்? பந்தார் விரலி வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு நாங்கள் நேற்றுக்கு பாடினோம், ஏம்மா கதவையே திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். இவாளோட பேச்சில் மயங்கி போயிட்டாலாம் திவ்ய தம்பதிகள் 2 பேரும். இன்னும் கொஞ்ச நாளை பேசட்டுமே, கேட்கலாமே அப்படின்னு ஆர்வத்தில் சைலண்ட்டாக படுத்துன்னு இருக்காளாம் 2 பேரும். இந்த பெண்கள் பிராட்டியும் பெருமாளும் அந்தரங்கமாக இருக்கிற அறைக்குள்ளே எட்டி பார்த்தார்களாம். பெருமாளும் திவ்ய தம்பதிகள் அப்படி அந்தரங்கமாக இருக்கிற இடத்துல எட்டி பார்க்கக்கூடாது. ஆனால் இவள் எட்டி பார்த்தா. அவள் தூங்கின்னு இருக்கிறத பார்க்குறது நல்ல விஷயம் இல்லை. ஆனாலும் இவளுக்கு நப்பிண்ணை பிராட்டி வேணுமே, அதனால் உதவி வேணுமே, அதனால் தாயாரோட பேசலை. ஆனால் அவளை பார்த்தார்கள். இந்த செயல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஹனுமன் சீதா பிராட்டியை தேடிண்டு லங்கைக்கு போகிறார். ராவணனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சார். அந்த புறத்தில் ராவணன் படுத்துன்னு இருக்கான். ராவணன் படுத்துன்னு இருக்கிறத பார்த்தார். மகா தேஜஸ்வியாக இருக்கானே இவன், லேசுப்பட்ட ஆள் இல்லை இவன் அப்படின்னு நினச்சிக்கிறாராம். கொஞ்சம் இப்படி திரும்பினோடனே ஒரே ஸ்திரீ வனமாக இருந்ததுதான். ஸ்திரீகளாக படுத்துட்டு இருந்தாளாம். எல்லாரும் எப்படி படுத்துட்டு இருந்தா? அலங்கோலமாக படுத்துட்டு இருக்கா. யார் யார்? கந்தர்வ ஸ்திரீகள், யக்ஷர்கள், கிண்ணர ஸ்திரீகள், தேவதா ஸ்திரீகள்னு எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுண்டு இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் ராவணனை சந்தோஷப்படுத்திட்டு அலங்கோலமாக படுத்துட்டு இருக்காள். இவரோ ஸ்திரீகளையே பார்க்காதவர், நைஷ்டிக பிரம்மச்சாரி. இப்படி இவாளை பார்க்க நேரிட்டதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முகத்தை திருப்பிக்கிறார். ஆனால் ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல தானே போய் சீதா பிராட்டியை தேட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறார். தன்னையே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாராம். கண்ணை மூடினார். மனசு முழுக்க ராமனே நிறைஞ்சு இருந்தாராம், வியாபிச்சு இருந்தார். அப்போ மனசு நமக்கு விகாரப்படலை அப்படின்னு அவர் நினச்சிட்டாராம். ஹனுமன் மாதிரியே இந்த பெண்களும் சாளரம் வழியாக எட்டி பார்த்தா பிராட்டிக்கிட்ட இவாளுக்கு அவ்வளவு சுவாதீனம். எட்டி பார்த்துட்டு அற்புதமான என்ன பார்த்தார்கள் அப்படின்னா, அற்புதமான காட்சியை பார்த்தார்களாம். என்ன காட்சி? அதை வர்ணிக்கிறது தான் இன்றைய நாள் 19வது பாசுரம். என்ன காட்சி அப்படின்னா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ வட்டாய்கான் எத்தனை ஏலும் பெரிவாற்றகில்லாயால் தத்துவமும் அன்று தகவும் அன்று ஏலோரெம்பாவாய். குத்து விளக்கு எரிய திவ்ய தம்பதிகள் சயனிச்சுருக்கிற அறையில் ஒரு குத்து விளக்கு எரிஞ்சின்றிருக்கு. படுக்கையில் சயனிச்சுருக்கிற இந்த திவ்ய தம்பதிகள் யார்? ஒருத்தர் விளக்கொளி எம்பெருமான்,
இவர் பக்கத்தில் தாயார் குல விளக்கு, இவாளை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு குத்து விளக்கு அங்கே ஏற்றி வச்சிருக்கா. விளக்கு போல் இந்த அறையில் பிரகாசிக்கிறார்களாம் திவ்ய தம்பதிகள். ஆனந்தமாக சயனிச்சுருக்காளாம் 2 பேரும். சித்திரக்கூட மலையும் மந்தாகினி நதியும் ரம்யமான அந்த சூழ்நிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீதே அப்படிங்கிறாரா ராமபிரான் சீதா பிராட்டிக்கிட்ட. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாராம். அதை வால்மீகி எடுக்கிறார். தர்சனம் சித்திரக்கூடஸ்ய மந்தாகின்யாஸ்ச சோபனே அதிகம் புரவாசாச்ச மன்யே த்வச்ச தர்சனாது. அயோத்தியை விட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகம்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணினார் அப்படின்னா, தங்களுடைய இருப்பிடத்தையே, தாங்க அயோத்தியில் இருக்கிற அந்த இடத்தையே சித்திரக்கூடம் மாதிரியே அமைச்சு வச்சுருந்தாரா ராமர். ஏன்னா அந்த இடம் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததாம். சித்திரக்கூட மலையில் நிறைய மூலிகைகள்லாம் உண்டு. அந்த மூலிகைகள்லாம் ராத்திரி நேரத்தில் குத்து விளக்கு தீபம் போல பிரகாசமாக இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த மூலிகைகளையும் இங்கே தங்களுடைய இருப்பிடத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கார் ராமர். அந்த மூலிகைகள் எல்லாம் இவாளோட சயன கிரகத்தில் குத்து விளக்கு மாதிரி ஜொலிக்கிறத வால்மீகி சொல்கிறார். ஓஷத்யகா சொப்ரபா லக்ஷ்மியா பாஜமானா சகசிரசகா. இந்த ஓஷதிகள்லாம் குத்தி விளக்கு மாதிரி ஜொலிக்கிறதான் இந்த திவ்ய தம்பதிகளோட சயன கிரகத்தில் அறையில். இந்த தம்பதிகள் எதில் சயனிச்சுருக்கா? கோட்டுக்கால் கட்டில் மேல். அற்புதமான கட்டில், யானை தந்தத்தினாலும் ரத்தனங்களாலேயும் செய்யப்பட்ட கட்டில். இந்த ரத்தனங்கள்லாம் கூட எங்கேருந்து எடுத்துன்னு வந்திருக்கான்னா சித்திரக்கூடத்தில் நிறைய கிடைக்குமா. அதனால் அந்த மலையிலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கான், அதால் கட்டில் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னும் வால்மீகி சொல்கிறார். கேசித் ரஜத சங்காசக கேசித் சிதச சன்னிபாக பீதமாஞ்சிஷ்ட வர்ணாச்ச கேசின் மணிவர பிரபாகா. ரத்தனங்கள், யானை தந்தங்கள்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இவ கட்டில் பண்ணி வச்சுருக்காளாம். ஏன்னா அந்த சூழ்நிலை அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்து தான் அப்படியே அந்த சூழலை தன்னுடைய அயோத்தி மாநகரத்தில் தன்னுடைய கிரகத்தில் அந்த சயன அறையில் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காராம். இந்த கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்ச சயனம், 5 விதமான குணங்களுடையது இந்த பஞ்ச சயனம். பஞ்ச அப்படின்னா 5. என்ன 5 குணங்கள் உடையது? வாசனை, சாஃப்ட்டு, கூலாக இருக்கும், வெளுப்பாக இருக்கும், அகலமாக அழகாக இருந்ததுதான். இந்த 5 குணங்களும் இருக்கான் அதில். பெருமாளுக்கு ஆதிசேஷ படுக்கையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணைய மேவி அப்படின்னு ஆதிசேஷன் மேலே எம்பெருமான் துயில் கொள்றான். அனந்தனுடைய நெற்றியில் ரத்தனங்கள்லாம் பிரகாசிக்கிறது அப்படின்னு ஆழ்வார் அதை அனுபவிக்கிறார். ஆதிசேஷனே ராமரா அவதாரம், லக்ஷ்மணரா அவதாரம், இவர் அவதாரம் பண்ணியிருக்க இந்த திவ்ய தம்பதிகள் அப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார். இவர் டிஃப்ரெண்ட் ரோல் எடுத்துப்பார்னு நம்ம அன்றைக்கே சொன்னோம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், புல்கும் அணையாம், பூம்பட்டாம்னு இருக்கக்கூடியவர் இந்த லக்ஷ்மணர். சித்திரக்கூடத்தில் இந்த திவ்ய தம்பதிகள் எப்படி சந்தோஷமாக இருந்தாலோ அப்படி இங்கே அவள் 2 பேரும் சயனிச்சுருக்கா இந்த அறையில். இந்த காட்சியை தான் பார்த்தார்கள். அதனால் குத்து விளக்கெரிய கோட்டில் கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி எப்படி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பனா அந்த எம்பெருமான் ராமன் படுத்துட்டுருக்கானா. நப்பிண்ணையான சீதா பிராட்டி மாலை நேரத்தில், சாயங்கால நேரத்தில் மலராத மொட்டுகளை நிறைந்த ஒரு கொத்து பூவை பறித்து தலையில் சூடின்னு இருப்பாளாம். சாதாரணமாக மொட்டு வாசனையாக இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ற போது தான் வாசனை வீசும். தாயார் சீத்தை சிரசில் மொட்டாக இருந்தது, பெருமாள் வந்ததும் மலரத் தொடங்கிடுத்தான். அந்த மனம் முழுக்க பெருமாளுக்கே சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணமாம் தாயாருக்கு. அந்த மலர் மனத்தை அவருக்கு சமர்ப்பிக்கணும்னு தாயாருடைய குழலை நேற்றுக்கே பார்த்தோம்.
கந்தம் கமழும் குழலி அப்படின்னு வர்ணிச்சிருந்தார்கள். கேசத்துக்கு அலாதியான மனம் உண்டு தாயாருக்கு அப்படின்னு. இப்போது இங்கே பெருமாள் அந்த கேச மணத்தோட பூவோட மனமும் சேர்ந்து அவர் மலர் மார்பனா சயனிச்சுருக்கார், மலர் மார்பனா ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறார்கள். திவ்ய தம்பதிகள் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டு சந்தோஷமாக இருந்த அந்த சேத்தி சேவையை இந்த பெண்கள்லாம் சேவிக்கிறார். மலர் மார்பனா பெருமாள் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பந்து விளையாட்டில் நேத்திக்கு பந்தார் விரலியாக ஆயிட்டா இல்லையா சீதா பிராட்டி, தான் ஜெயிச்சு எல்லா ஜீவாத்மாக்களையும் தங்கிட்ட வச்சுட்டுட்டா. அதனால அதோடு மட்டும் இல்லாமல் புருஷகார பூதையை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா, நம்மளை பெருமாளோட சேர்த்து வைக்கிறா. இந்த கீர்த்தியை எல்லாம் பார்த்தாராம். எவ்வளோ அழகாக இவ பண்ணுறா. அந்த கீர்த்தியை பார்த்து ஆனந்தத்தில் அவர் மலர் மார்பனா ஆயிட்டார் அப்படின்னு, மலர் மார்பனா ஆயிட்டார் அப்படின்னு அனுபவிக்கிறார். மலர் மார்பா வாய்த்திரவாய் அப்படின்னா ஆண்டாள், நீங்கள் வாயை திறந்து பேசுங்கோ அப்படின்னா பெருமாள் உடனே பாவம் பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். உடனே பிராட்டி சொல்கிறார், முதல்ல என்ன தானே கூப்பிட்டா, நீங்கள் எப்படி போகலாம், நான் போகிறேன் அப்படிங்கிறா. இப்படி திவ்ய தம்பதிகளுக்குள்ள போட்டி, நான் போகிறேன் நீ போகிறேன்னு போட்டியாம். யார் முன்ன போகிறது அப்படின்னு பிராட்டி ஆனால் வாயை திறந்து சொல்லலை, பேசலை. எப்படி சொன்னா அப்படின்னா கஞ்சாடை காட்டினாலாம், நான் போகிறேன் அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருந்த ஆண்டாள் சொல்கிறா, கஞ்சாடை காண்பிச்சு அவனை தடுக்கிறையேம்மா, இது தகுமா அப்படின்னு சொல்லி பிராட்டியோடைய கண் அழகை கொண்டாடுறா நம்ம ஆண்டாள். மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னு அழைச்சா. மை தீட்டினது போன்ற கருமையான கண்கள். ஆக்சுவலாக சீதா பிராட்டி மை தீட்டிக்கலை, பின்னையே கருமையாக இருக்குது அப்படின்னா கருணை பார்வையினால் கருணையாக இருக்குது அப்படின்னு ஆண்டாள் எடுக்கிறான். ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடக்கிறது. நம்பெருமாள் நம்பெருமாளை தான் ராமன்னே சொல்லுவாள். அந்த உற்சவத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சேவை அது அப்படின்னாக்க சேத்தி, அதாவது நாச்சியார் திருக்கோலம் சாத்திப்பார் பெருமாள் சாத்திப்பார். அந்த நாச்சியார் திருக்கோலம் சாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணினார், அந்த அர்ச்சகால்ட்டேந்து அந்த தாயார் சன்னதியில் இருக்கிற அர்ச்சகால்ட்டேந்து எல்லா ஆபரணங்களையும் வாங்கிட்டு வாங்கோ, அவளோட புடவையெல்லாம் எடுத்துட்டு வாங்கோன்னு சொல்லி அழகாக நாச்சியார் திருக்கோலம் சாத்தின்னு விட்டார். ரொம்ப அழகாக அப்படி திருக்கோலத்தை சாத்தின்ற உடனே கூப்பிடு அந்த பராசர பட்டரை அப்படின்னார். ஏன் பராசர பட்டரை கூப்பிட்டு அப்படின்னார்? அலங்காரம் தான் பண்ணின்னு இருக்கார், முதல்ல பராசர பட்டரை கூப்பிடு அப்படின்னாராம். பராசர பட்டர் எப்பவும் எங்கள் தாயார் தான் வசத்தி அப்படின்னு சொல்லுவார், நீர் அதுக்கு அடுத்தது தான் அப்படின்பாராம். அதனால் கூப்பிடு அந்த பராசர பட்டரை அப்படின்னாராம். சொல்கிறார், பட்டரே இப்போ சொல்லும், உம்மை தாயார் மாதிரியே நான் அலங்காரம் பண்ணின்னு இருக்கேனா, இப்போ நான் அழகாக இருக்கேனா, உம்மை தாயார் மாதிரி இருக்கேனா அப்படின்னு கேட்டார் நம்பெருமாள். பட்டர் திருவடியிலேந்து திருமுடி வரை அழகாக எல்லாத்தையும் சேவிச்சார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீர் நீர், என் தாயார் மாதிரியே இருக்கீர், ஆனாலும் அப்படின்னாராம். என்ன ஆனாலும்னு இழுக்கிறீர் அப்படின்னு கேட்டார் பெருமாள். என்னோட தாயாரோட கருணை பார்வை உம்மக்கிட்ட இல்லை, தாயார் விழிக்க ஒண்ணாது அப்படின்னு சொல்கிறார்கள். அவளை மாதிரி பார்க்க முடியாது உங்களால், அந்த கருணை பார்வை பார்க்க முடியாது. உங்களுடைய கண்கள் ராவணன், கும்பகர்ணன், வாலி, தடாகைன்னு இவாளை பார்த்து 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 கோபப்பார்வை தான் உங்கள் கண்களில் இருக்குது. என்னோட தாயார் இவாளையும் கருணையோடு பார்க்கக்கூடியவள் அப்படின்னு பராசர பட்டர் சொல்கிறார். அதனால் சீதா பிராட்டி கண் அழகி அப்படின்னு இவர் கண் அழகி, அதனால் மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னு எடுக்கிறார்கள். சீதா பிராட்டியுடைய கண் அழகை ஏற்கனவே வால்மீகி சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். ராகவோரதி வைதேகி தம் சேயம் அசிதேக்ஷணாம் அப்படிங்கிறார். ராகவனுக்கு ஏற்றவள் சீதா பிராட்டி, கண்ணழகியான சீதா பிராட்டிக்கு ஏற்றவள் ராமச்சந்திரமூர்த்தி. ராமனுடைய ஒரு நாளைக்கு இந்த டீச்சர் புத்தியே போகவே போகாது, மார்க் போடுவா, யார் அழகாக இருக்கா அப்படின்னு மார்க் போட்டாளாம்.
ராமரோட பர்சனாலிட்டிக்கு மார்க் போட்டாலாம். எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துதான். செவ்வரி ஓடிய கண்கள், நீண்ட புஜங்கள், டிக் மார்க் அடிச்சுட்டே வரா. அழகான திருவடி, எல்லாமே பர்ஃபெக்ட். 100க்கு 100 மார்க் வாங்கிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. இப்போது தாயாருக்கு மார்க் போடுறா. பிராட்டியோட அங்க லாவண்யங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பார்க்குற போது கண்ணுக்கிட்டேயே முதல்ல ஆரம்பிக்கிறா. கண்ணுலேருந்து கண்ணே என்ன ஆகிடுதுனாக்க 100க்கு 100 மார்க் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம்னா பாக்கி வரும். அதனால மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னு அழைச்சாரலாம். ராமரை பார்த்து 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 அவர்கிட்ட உள்ள அந்த கருமை நிறம், அவர் கருப்பாக தானே இருப்பார். அவர் காக்குஸ்தன், அவன் கருமை நிறமாக இருப்பார். அதனால அந்த கருமை நிறம் சீத்தையோடைய கண்ணுக்கு வந்துடுத்தான். அவரையே பார்த்துட்டு இருக்கிறதுனால சீத்தையே பார்த்துட்டு இருக்காராம் ராமச்சந்திரமூர்த்தி. அவளுடைய தாமரைப்பு போன்ற செம்மை நிறம், பொன்னிறம் ராமருடைய கண்ணுக்கு வந்துடுத்து. அதனால்தான் அவருடைய கண்கள் எப்படி இருக்கு, செவ்வரி ஓடிய கண்களாக இருக்கு அப்படின்னு வருணனை பண்ணுவார்கள் இந்த இடத்துல. இப்பேற்பட்ட கருணை நிறைந்த கண்களால் எங்களுக்கு சிபாரிசு பண்ணுறதை விட்டுட்டு ஜாடை காமிக்கிறியம்மா, கஞ்சாடை காமிக்கிறியம்மா. மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை, நீ உன்னுடைய மணாளன்னு நினச்சிப்பியா அப்படின்னு கேட்குறார்கள் அவளை பார்த்து. அவள் நீதே தான் சொல்லியிருக்கியேம்மா, அவர் லோகபர்த்தான்னு என் மாமியார் கௌசல்யா மாதா சொல்லுவான்னு நீயே தான் சொல்லியிருக்கியேம்மா அப்படின்னு எடுக்கிறார்கள். ஆழ்வாரும் சொல்கிறார் அவள் யார் அப்படின்னு. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானாய் அப்படின்னு ஆழ்வாரும் எடுக்கிறார். என்ன சொல்கிறார் இதில் ஆழ்வார்னா, முதல்ல நமக்கும் அப்படின்னு நம்மளை போட்டுட்டார். அதுக்கப்புறம்தான் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் அப்படின்னு எடுக்கிறார். பிராட்டி சீத்தையை காட்டிலும் பக்தாளான ராமர்கிட்ட தான் ராமருக்கு அதிக அன்பு அப்படின்னு அவரும் எடுக்கிறார். நீயும் சொல்லியிருக்கிய லோகபர்த்தான்னு, அதனால இப்படி நீயே அனுபவிப்பியா அப்படின்னு கேட்குறான். இந்த அன்பை ராமர் ஒரு தடவை சுக்ரீவன் இடத்துல காட்டியிருக்கார். எப்போன்னா, சுக்ரீவன் இவா எல்லாரும் லங்கைக்கு போயிட்டா, லங்கையில் ஒரு இடத்துல நின்று பார்க்குறா, இதுதான் ராவணனுடைய அரண்மனை அப்படின்னு காமிக்கிறார்கள். அப்போது முதல்ல அப்போ தான் சுக்ரீவன் ராவணனை பார்த்தான். அவன் தலையில் அணிஞ்சின்றிருக்கிற கிரீடங்கள்லாம் பார்த்தானா, இதை எப்படியாவது பறிக்கணும்னு கோபத்தில் ராமர் பக்கத்தில் நின்றிருந்த சுக்ரீவன் ஓடி போயிட்டான். நாங்கள் ஓடி போய் அவன் தலையில் இருக்கிற 10 கிரீடத்தையும் தட்டி விட்டுட்டு ஓடி வந்துட்டான். வேகமாக பாஞ்சு திருப்பி இங்கே வந்துட்டான். உடனே ராவணன் இப்படி வந்த உடனே ராவணனே அங்கே திகச்சு நிற்கிறான் குரங்கோட இந்த செய்கையை பார்த்து. உடனே இங்கே வந்து பக்கத்தில் நின்ன உடனே ராமபிரான் சொல்கிறார், சுக்ரீவா, சீத்தையை விட நான் உங்ககிட்ட அதிக அளவு அன்பு வச்சுருக்கேன்ப்பா. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ இப்படி பாஞ்சு இந்த காரியத்தை பண்ணலாமா? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாராம். அவ்வளவு பிரியம் பக்தர்கள் பேரில். சீத்தையை நான் துறந்தாலும் துறப்பேன், உன்னை என்னால் துறக்க முடியாது சுக்ரீவா அப்படிங்கிறார் ராமர். அதனால் ராமர் பக்தர்கள்கிட்ட ஆமாம் பிரியமாக இருக்கக்கூடியவர். பக்தர்களான நமக்கும் அவர் யாருன்னா இன்பன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்பேற்பட்ட லோகபர்த்தா வான உன்னுடைய ராமனே, அவனை எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். தூக்கத்திலேருந்து அவனை எழுப்பு, ஜீவாத்மாவான எங்களை அவன் ரட்சிக்க வரவேண்டாமா? பரமாத்மாவான அவன் எங்களை காப்பாற்றக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு இருந்துதானா? அது உன்னுடைய சொரூபத்துக்கு ஆணி, உன்னுடைய கருணைக்கு அது பொருந்தவே பொருந்தாது. இது உன்னுடைய தத்துவமே இல்லை. எப்பேற்பட்ட தகவு உடையவள் நீ. தகவு அப்படின்னா சுபாவம், நேச்சர். உன்னோட நேச்சர் அது இல்லையே. நீ கருணை உடையவளாச்சே, அதனால் அவரை அனுப்பு அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட சுபாவம் சீதைக்குன்னு தேவர்களுக்காக 10 மாதம் போய் ராமபிரானை பிரிஞ்சு சிறை இருந்தியேம்மா நீ. அவள்லாம் சுயநலவாதிகள். எங்ககிட்ட சுயநலமே கிடையாது தாயே, உன் பர்த்தாவை அனுப்பக்கூடாதா அப்படின்னு கெஞ்சறார்கள். உங்கிட்ட அபச்சாரப்பட்ட ஒரு காக்காசுரனுக்கு கருணை காண்பிச்சியேம்மா.
காக்காசுரன் யார்? இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் காக்கை வடிவத்தில் வரான். வந்து அங்கேருந்து வந்து சித்திரக்கூடத்தில் ராமரும் சீத்தை அவர் மடியில், சீத்தை மடியில் ராமபிரான் தலையை வச்சுட்டு படுத்துட்டுருக்கார். காக்கை ரூபத்தில் வந்த ஜெயந்தன் சீத்தையினுடைய அழகை பார்க்குறான், அவளுடைய திருமார்பை தான் பார்க்குறான். அந்த பார்வை திருமார்பில் போய் நின்றுடுத்து. உடனே என்ன பண்ணினா அந்த திருமார்பை வந்து கொத்தி கொத்தி காயப்படுத்துகிறான். ரத்தம் பீரிட்டு கொட்டுறது. ஆனால் ஏன் சீத்தை கையால் தடுத்திருக்கலாமேனா தடுக்கலை. ஏன் அப்படின்னா சுகசுப்த பரந்தமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபக அப்படிங்கிறா பிராட்டி. எதிரிகளை கதறடிக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமன், அந்த ஸ்ரீமான் சுகமாக என்னுடைய மடியில் தூங்கின்னு இருந்தார். அதனால நான் அவனை ஒன்றும் பண்ணலை, வேறு வழி இல்லாமல் அவரை எழுப்பவே இல்லை. ஆனால் என்னுடைய மார்பிலேருந்து ரத்தம் பீறிட்டு வந்த உடனே அவர் முகத்தில் போய் தெரிச்சுது. உடனே அவர் தானே எழுந்துட்டார். ராமர் கண் விழிச்ச உடனே 5 தலை நாகத்தோடு விளையாடுறது யார் அப்படின்னு கேட்டு ஒரு புல்லை அங்கேருந்து பிடுங்கினர். பிரம்மாஸ்திரத்தை அதில் ஏவினர். அது காக்காசுரனை துரத்த ஆரம்பிச்சுடுத்து எல்லா இடத்துலையும். அது எப்படி துரத்துறது, எங்கெல்லாம் துரத்துறது அப்படின்னா ச பித்ராச்ச மாத்ராச்ச பரித்யக்தஹ சுரைச்ச மகரிஷிபிஹி 3 லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதஹ அப்படின்னு வால்மீகி எடுக்கிறார். ச பித்ராச்ச நேர அவன் அப்பா இந்திரன் கிட்ட ஓடி போனான். எங்கடா ஓடி வர அப்படின்னு கேட்டான் இந்திரன். ராமபாணம் என்னை துரத்துறது அப்படின்னு சொன்னான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ராமபாணம் துரத்தினா ஓடுடா அப்படின்னு விட்டார். மாத்ராச்ச பரித்யக்த அம்மா சசிதேவி கிட்ட போடினா அவள் என்ன அப்படின்னு கேட்குறா. ராமபாணம் என்னை விரட்டுறது. ஏன் அது உன்னை விரட்டுறது அப்படின்னு கேட்டால் சீதா பிராட்டி கிட்ட நான் அபச்சாரப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். ஜெகன்மாதா கிட்ட அபச்சாரப்பட்ட உடனே நான் என்னோட பிள்ளையாவே நினைக்கலடா, ஓடு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஓடுன்னுட்டான். சுரைச்ச மகரிஷிபிகி, சுரைச்ச அப்படின்னா தேவதைகள்னு அர்த்தம். எல்லா தேவதைகளும் மகரிஷிபிகி, மகரிஷிகள் எல்லார் கால்லையும் போய் விழுந்தான். ஒவ்வொருத்தர் கால்லையாக விழுந்தான். ஒத்துருமே எங்களால் காக்க முடியாதுன்னு விட்டான். எல்லாரும் ஓடு அப்படின்னு விட்டான். இவனுக்கு அபயம் கொடுத்தா இந்த பானம் என்ன பண்ணும், எங்களை வந்து துரத்தி கொன்னுடும், அதனால நாங்கள் அபயம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டான். அப்போ அவன் என்ன பண்ணால் 3 லோகான் சம்பரிக்ரம்ய, வேறு வழியே இல்லாமல் 3 லோகங்களையும் சுற்றி சுற்றி வந்துட்டு கடைசியில் தமேவ சரணங்கதக, கடைசியாக ராமருடைய காலில் வந்து விழுந்தான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்தில். அதே சுவாமி வேதாந்த தேசிகனும் சொல்கிற எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இழைத்து வந்து காகம் வந்து விழுந்தது அப்படின்னு அவரும் எடுக்கிறார் அடைக்கல 10. கடைசியாக ராமருடைய காலிலேயே வந்து விழுந்தது. உடனே ராமர் என்ன பண்ணினார், சதம் நிபதிதம் பூமௌ சரண்யச்சரணாகதம் வதார்கமபிகா குத்தா கிருபையா பரியபாலயது. இவனை வதம் பண்ணணும், என்ன பெரிய அபராதம் பண்ணியிருக்கான், ஆனால் இருந்தபோதும் கிருப்பையா பரிய பாலையது, கருணையோடு அவனை காப்பாற்றினான். ஏன் அப்படின்னா யார் இருக்கா பக்கத்தில், சீதா பிராட்டி இருக்கா. ராமருடைய திருவடியில் வந்து அது விழுந்தது. அப்படி விழுந்த போது கூட கால் என்னாச்சுன்னா ராமருடைய திருவடி பக்கம் இருந்துதான், தலை இல்லையா ராமருடைய திருவடி பக்கம். அவரை எட்டி உதைக்கிற மாதிரி கால் விழுந்திருந்துதான். உடனே அந்த சமயம் சீதா பிராட்டி என்ன பண்ணா, கருணையோட அதோட தலையை ராமருடைய திருவடி பக்கம் திருப்பி விட்டுட்டாளாம். எவ்வளவு கருணை உள்ளவள். ராமர் என்ன பண்ணினார், அவள் திருப்பி விட்ட உடனே சரி சீத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கருணையோடு என்ன பண்ணினார். ஆனால் இந்த ராம பாணத்துக்கு ஒரு இலக்கு வேணும், அதனால நான் கண்ணை மட்டும் பறிச்சு விட்றேன்னு கண்ணை மட்டும் பறிச்சு விட்டேன். ஒரு கண்ணு கிடையாது காக்காக்கு, ஒரு கண்ணால் தான் பார்க்கும். அதனால தான் இப்படி பார்க்குறவாள நம்ம சொல்லுவோம், உன்னை என்ன காக்கா பார்வையா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கிளம்பி போகிறபோது அந்த காக்கா என்ன பண்ணிட்டு ஒரு கண்ணு போயிடுத்து. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி தசரதரை நமஸ்காரம் பண்ணித்தான். எங்கே மேலே பார்த்து, ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிற தசரதர் இந்த இடத்துல ஒரு சூஷ்மமான விஷயத்தை சொன்னார் ஒரு உபன்யாசகர். என்ன சொன்னார் அப்படின்னா,
3 லோகமும் ஓடின போது சொர்க்கத்தில் தசரதர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், எங்கடா ஓடுற அப்படின்னு அவர் கேட்டார். என்னோட பிராணனே போக போகிறது, இப்போ பார்த்து குச்சலம் விசாரிக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னானா. சொல்லிவிட்டு ராமபாணம் என்னை விரட்டுறது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஓடினா. உடனே தசரதர் சொல்கிறாராம், அசட்டு பயலே, ராமபாணம் விரட்டித்துனா யார் காலில் விழுந்தாலும் பிழைக்க மாட்டாடா, போய் அந்த ராமனுடைய காலிலேயே போய் விழு, அவன் குளிர்ந்து போய் மன்னிச்சுடுவான்னு சொல்லி கொடுத்தாராம் அந்த தசரதர். அபயம் சர்வபூதேப்பியோ ததாமி ஏதத் பிரதம் மமன்னு பகவான் ராமனே சொல்லியிருக்கானே. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய, அவனுடைய மனைவி கிட்ட அபச்சாரப்பட்டவனை மன்னிக்கக்கூடிய நல்ல குணமுடைய பிள்ளைய பெற்று வச்சிருக்கியேப்பா தசரதா அப்படின்னு தசரதை பார்த்து கை கூப்பினான். கூப்பிட்டு சீதாராமர்களை பார்த்து கையை கூப்பி கொண்டாடுறான் இந்த காக்காசுரன். எப்படி கொண்டாடுறான் அப்படின்னா, காசீதே கருணை உடையவளே அப்படின்னும், ககாராமக அப்படின்னு பராக்கிரமம் இருந்தும் தயை உடையவன் பாணி அப்படின்னு, காசீதே ககாராமக அப்படின்னு கா ககா கா ககா அப்படின்னு சொல்லிண்டே சீதாராமர்களுடைய பெருமையை இன்றைக்கும் இந்த காக்கைகள் கா 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 கான்னு கத்தின்ட்டு போகிறது. அதனால தான் அது காக்கான்னு கத்துறதான். இது மாதிரி உங்களோட புகழை பாடிண்டு இந்த காக்கைகள் எப்படி புகழை பாடுறதோ அந்த மாதிரி உங்களுடைய புகழை பாடிண்டு நாங்களும் தெரிஞ்சுட்டுருக்கோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆண்டாள் கோஷ்டி பகவான்கிட்ட திவ்ய தம்பதிகள்கிட்ட பிரார்த்திக்கிறா. எம்பெருமானுடைய தத்துவம் என்ன? தத்துவம் தகவு, இந்த 2 வார்த்தை தான் இன்றைக்கி அடியன் இந்த கோபாலன் அந்த இதில் கண்ணனின் கோபாலன் அதில் கோதையின் கோபாலனில் இந்த 2 பாயிண்ட்டை தான் எடுத்திருக்கேன். பெருமாளுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பிரபன்னர்களை சரணாகதர்களை காப்பாற்றுறது. பிராட்டினுடைய தத்துவம் என்ன? சரண் அடைஞ்ச பிரபன்னர்களை பெருமாளோட சேர்த்து வைக்கிறது. நம்முடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பிரபன்னர்களாகிய நமக்கு என்ன தத்துவம் அப்படின்னா, கைங்கரியமே தத்துவம். அவனுடைய திருவடி வாரத்தில் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணும். இந்த பூலோகத்தில் இருக்கிற போதும் சரி, அங்கே வைகுண்டம் போனாலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற தத்துவம் தான் நம்ம எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அப்படிங்கிறான். இப்படி தத்துவத்தை சொல்லி பிராட்டியையும் பகவானையும் எழுப்புறார்கள் இந்த பாசுரத்தில். நாளையும் இந்த திவ்ய தம்பதிகளை எழுப்ப போகிறார்கள். அதை நாம் நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.